ஆசிரியர் சிஎஸ்ஐ கிருஷ்ணநாதன் ஆளுகை சபை சார்பாக உங்கள் அனைவரையும் ஆண்டவர் சிறுமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகை வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டுடைய பிறகு திருவிழாவே 2024 வருஷத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகையை ஆசிரியர் ஆண்டவர் நல்ல கிருபை தந்திருக்கிறார். இந்த பண்டிகை நாளில் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தேவவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் இங்கே தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து வாருங்கள். ஆண்டவர் சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிப்போம். இந்த வசனம் நம்மிடத்தில் பேசும்படியாக ஜெபிப்போம். கிருபை கொண்ட ஆண்டவரே, நீர் உயிர்த்து தந்திருக்கிற மகிமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகை நாளுக்காக ஆண்டவரே உங்கள் ஸ்தோத்திரம் சொல்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒரே வசனத்தை சிந்தித்து தியானித்திருக்கிறோம். இதன் வழியாக நாங்கள் எல்லோருமே பேசுவீராக, எங்கள் சிந்தனைகளை ஒருவருப்படுத்துவீராக, வசனத்துக்கு கீழ்ப்படி தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, மீண்டும் அனைவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகையிலே அநேக ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இருக்கிறதிலே ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் என்று சொன்னால் அது உயிர்த்தெழுதல் என்று சொன்னால் மிகையாகாது. உயிர்த்தெழுதலிலே தான் முழுமை என்பது அடைந்திருக்கிறது. இன்னொன்று உயிர்த்தெழுதலிலே தான் வெற்றி என்பது அடைந்திருக்கிறது. இன்னொன்று உயிர்த்தெழுதலிலே தான் நீதி என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை எல்லா ஆசீர்வாதத்தையும் விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுதான் பெரிய ஆசீர்வாதம் என்பதை முதலாவது நீங்கள் நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், பரிசுத்த வேதாகமத்திலே பழைய பாட்டிலேயும் சரி புதிய பாட்டிலேயும் சரி ஆண்டவர் நிறைய பேரை ஆண்டவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். ஆனால் அவர்கள் எல்லாம் உயிரோடு எழுப்பப்பட்டிருந்தாலும் ஒரு நாளிலே அவர்கள் கர்த்தருடைய நாம் வேலை வருகிற போது அவர்கள் மரித்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த உயிர்த்தெழுதல் அவர் அதற்கு பிறகு அவர் மரிக்கவே இல்லை. அவர் என்றைக்கும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் இன்றைக்கும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார் என்பதை நாம் வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஆண்டவர் உலகத்தில் வந்து பாடுபடுவதும் மரிப்பதும் அவர் உயிர்த்தெழுவதும் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு கன்னி மரியாதை வயிற்றிலே பரிசுத்தாவினாலே அங்கு கர்ப்பவதியாகி பிறந்ததை ஒரு சில கூட்டம் அதை விசுவாசிக்கவில்லை. அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை ஒரு சிலர் விசுவாசிக்கவில்லை. ஆனால் உயிர்த்தெழுதல் என்பது உண்டு. இந்த உயிர்த்தெழுதலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நம்ப வேண்டும். அதற்கு நீங்கள் நானும் சாட்சியம் இருக்க வேண்டும். நம்மை வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்பதை நீங்கள் நானும் மறந்துவிடக்கூடாது. உயிர்த்தெழுதல் தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலிலே 2 காரியங்கள் முக்கியமாக நிறைவேறுவதை பார்க்க முடியாது. ஒன்று, வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடைய கூட வருகிறது. பழைய ஏற்பாட்டு காலம் வேறு, புதிய ஏற்பாட்டு காலம் வேறு. புதிய ஏற்பாட்டு காலத்திலே அவர் ஆண்டவர் நமக்கு வந்திருக்கிற வாழ்க்கையிலே கணக்கு கேட்கிறார். நாம் கணக்கு கொடுக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் பரிசுத்தமாய் இருக்கிறார்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். மற்றபடி யாராக இருந்தாலும் சரி, ரட்சிப்பு இல்லை, பாவமளிப்பு நிச்சயம் இல்லை, பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் யாரும் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஒருவேளை குடும்பத்தில் கணவர் ரட்சிக்கப்பட்டிருந்தால் கணவர் பரலோகத்துக்கு செல்வார். மனைவி ரட்சிக்கப்பட்டிருந்தால் மனைவி அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு செல்வார்கள். பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்கு செல்வார்கள். இதுதான் புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற காரியம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலிலே 2 காரியங்கள் அடைந்திருக்கிறது என்று சொன்னேன். முதலாவது
பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற வசனம் நாம் அறிந்திருக்கின்றோம். ரோமர் 6:23 சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் என்பது எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், ஏதேன் தோட்டத்திலே சட்டத்தினால் ரட்சிக்கப்பட்டு ஆதாம் ஏவாள் மூலமாக பாவம் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு செய்கிறது பரம்பரை. ஆகவே பாவம் எப்பொழுது வருகிறதோ ஆண்டவர் அவர்களை சபிக்கின்றார், ஆண்டவர் அவர்களை தண்டிக்கின்றார். ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை துரத்துகின்றார். அது மட்டுமல்ல, பழைய பாட்டில் நிறைய சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கும். பாவம் செய்ததினால் உடனே ஆண்டவர் அவர்களை தண்டிக்கின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் அவர் சிலுவையில் சுமக்க வேண்டும் என்று சொன்னார்? அவருடைய இரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டால் தான் அந்த பாவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி, பாவத்தில் ஒரு சுத்திகரிப்பு கிடைக்கும், பாவத்தில் ஒரு விடுதலை கிடைக்கும், பாவத்திலிருந்து பரிசுத்தமாய் வாழக்கூடிய ஒரு ஜீவியம் கிடைக்கும், நரகத்திலிருந்து பரலோகத்திற்கு செல்ல முடியும். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் பாவமானார் என்று சொல்லப்படுகிறது. ஐயா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்தபோது ஒரு பாவம் செய்யவில்லை. 1 பேதுரு 2:22 சொல்லப்படுகிறது. அவர் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 2:46 பாவம் ஒன்றிற்கு யாருமே குற்றப்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையை சுமக்கிறார். ஏன் சுமக்க வேண்டும்? அதற்கு காரணம் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவங்கள், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாலய குட்டியாக 1 பேதுரு 2:22 நாம் பாவங்களுக்கு சென்று நீதிக்கு விளைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். அவருடைய கருவினால் குணமானீர்கள் என்ற வசனத்தை வழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாவங்களை சுமக்கிறார். எல்லாருடைய பாவங்களை சுமக்கிறார். ஆகவே தான் சிலுவையிலே அவர் மரிக்க வேண்டியிருக்கிறது. ஒருவேளை அவர் மரிக்காமல் இருந்தால் தேவன் நீதிபதிகளாக என்ன செய்வது? அது வெளிப்பட முடியாது. எல்லாருடைய பாவத்தை சுமந்து விட்டாரே, உலகத்திற்கு மனிதன் பாவம் செய்ய ஒரு தண்டனை உண்டு, தண்டனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே. அவர் இயேசு கிறிஸ்து மரணமில்லை என்று சொன்னால் ஒருவேளை அவர் தேவன் பட்சபாதம் உள்ளதோ என்று நினைத்துக் கொள்ளும். ஆகவே தான் கல்வாரி சிலுவையிலே பாவத்தை சுமந்ததினாலே அவர் பாடுபட்டதாக மட்டுமல்ல, பரிசுத்தப்பட்டவராக மட்டுமல்ல, அவர் மரித்தார். மரித்தார் என்று சொன்னால் அவர் தெய்வகுமாரனாக இருக்க முடியாது, கடவுளாக இருக்க முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தில் இருந்து வெற்றி பெறும்படியாக, பாவத்தின் சுத்திகரிப்பை மனுக்கள வழிபடியாக, பாவத்திற்கு விடுதலை அடையும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு அவர் உயிர்த்தெழுந்தார். இதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த பாதை, ஏன் இந்த சிலுவை பாதை, ஏன் பாடி, ஏன் மரணம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவன் நீதி உள்ளவராக செயல்பட்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவனுடைய கிரியைப்படி அவனுக்கு நாளைக்கு என்னுடைய வருகிறார். ஆண்டவர் இயேசு எல்லாருடைய பாவத்தை சுமந்திருக்கிறார். எல்லாருடைய கட்டளையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு அந்த பாதையில் கடந்து போகிறார். இரண்டாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அழுகக்கூடிய காரியங்கள் பொதுவாக சொல்லுவோம், நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லுவோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் நன்மை செய்வதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நன்மை செய்தால் மேன்மை உண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆதியாகமம் 4:7 சொல்லப்படுகிறது. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அப்படின்னா ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். நன்மை செய்தால் மேன்மை உண்டு. ஆனால் அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகி பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகி சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மை செய்தால் மேன்மை உண்டு. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ம்போது நன்மையே செய்தார். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏன் இந்த சிலுவை?
அவருக்கு ஏன் இந்த பாடு, ஏன் இந்த வர்த்தனம், ஏன் அவருக்கு மரணம் அங்கு அவருக்கு சிலுவையிலே அனுமதிக்கப்படுகிறது? ஒருவேளை மரணத்தோடு முடிந்தால் தேவன் நீதி உள்ளவராக வெளிப்பட முடியாது. ஏனென்று சொன்னால் நன்மை செய்தால் கண்டிப்பா மேன்மை அடையணும். அதுதான் வார்த்தை, அதான் பரிசுத்தாவியானவர் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. வானம் அழிந்து போகலாம், பூமி ஒழிந்து போகலாம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போகாது. எதற்கையாக வைத்திருந்தல் ஆண்டவர் இயேசு நன்மைகளை செய்தால் அவருக்கு இந்த சிலுவை வாழ் தேவையா அப்படிங்கிற கேள்விகள், சந்தேகங்கள் நமக்குள்ளாக எழும். ஆனால் அதற்கெல்லாம் திருப்பதி வைக்கும்படியாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் நன்மையாக செய்தார். அவர் எல்லாருக்கும் நன்மையை செய்தார். பிசாசு உடைத்தவர்களுக்கு பிசாசை துரத்தினார், வியாதிகளுக்கு வியாதிகளுக்கு விடுதலை கொடுத்தார். நன்மையே செய்த ஆண்டவர் அவருக்கு சிலுவை பால் என்று சொன்னால் இந்த உலகத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முறைப்பாடாக மாறிவிடும். தேவன் நீதி உள்ளவர் என்று என்ன செய்ய முடியாது, வழிபடுத்த முடியாது. ஆகவேதான் அந்த பாதை பாவத்தை சொல்ல மரணம் என்ற சத்தியத்திற்கும் அவர் கீழ்ப்படிந்தவராக, ஆண்டவர் நீதி உள்ளவராக இந்த சிலுவை பாதையை நடத்துகிறார். ஒன்று. இரண்டாவது, அவர் நன்மை செய்தவர்தான் அவர் மேன்மை அடைந்து ஆக வேண்டும் என்ற நீதியை வெளிப்படணும். அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியுமா? இதை நம்பணும், விசுவாசிக்கணும். உலகத்தில் இருக்கும்போது அனுபவிக்க வேண்டும். இதே போல உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு நாள் உயிர்த்தெழுதலை தருவார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஒருவேளை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கை என்பது மந்தத்தோடு வழிவடைகிறது என்று சொல்லி நினைத்தார். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் நான் சொல்லணும், இயேசு பாடுபட்டார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அதற்கு நாங்கள் சாட்சிகள். நாங்கள் அதை அனுபவித்திருக்கிறோம், எங்கள் வாழ்க்கையை கண்டிருக்கிறோம், நாங்கள் வெற்றி எடுத்திருக்கிறோம். பாவத்தில் வெற்றி, சாபத்தில் வெற்றி அடைந்திருக்கிறோம், பிசாசிலிருந்து நாங்கள் வெற்றி எடுத்திருக்கிறோம். நாங்கள் வைத்திருக்கிறார். ஒருவேளை உலகத்தை பற்றி நாங்கள் ஒரு நாள் வைத்து போனாலும் சரி, ஒருவேளை ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட்டோம் என்று சொன்னாலும் சரி, ஒருவேளை ஆண்டவர் ஒரு நாள் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் வரலாறும் சரி, ஆண்டவர் ஒரு நாள் எங்களை வைத்து செய்வார் என்ற நம்பிக்கை எப்படி இருக்கிறது? அதான் ஒரு மகிழ்ச்சி, அதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை ஈடு இணை இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன்றும் கூட கிடையாது. ஆகவே நீங்களும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தருவார் என்ற செய்தி சொல்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி சொல்லும் போதுதான் அந்த உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் கண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்துள்ளமை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை இறக்கும் நிறைந்த ஆண்டவரே, இந்த கிருபை நாளே இந்த 2024 வருஷத்திலேயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகையை மகிழ்ச்சியோடு ஆசரிக்க நீ தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எங்களோடு பேசியிருக்கிறீர். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதங்களை முழுமையாய் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.